பொன்னி சீரியலுக்கு எபிசோட்ல சக்தி பொண்ணிக்கிட்ட கேட்குறாங்க, நான் கூப்பிட கேட்காம எதை பொண்ணி பார்த்துட்டு இருக்க ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்டில்லாக ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கெட்டப் உனக்கு அழகாக இருக்கு பொன்னி அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திரசேகரும் சண்முகமும் சேர்ந்து கார்த்திக்கும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டா உனக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கா, அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக ஃபோட்டோ எடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு உன்னோட ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை விடுங்க, இன்றைக்கி நைட் ஒரு கேம் வச்சுருக்கேன், அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டு எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ ஆர் டேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே இங்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவானிக்கு வந்து அந்த பில்லோ போகுது. அப்போ அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, உனக்கு இந்த வீட்டில் யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பொன்னியத்தை தான், வேற யார், அவங்க தான் எனக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லி தருவாங்க, ஜடை பின்னி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பொன்னியை வந்து பெருமையாக பேசுகிறாங்க. அப்போ பவானி சொல்கிறாங்க, இப்போ உனக்கு போதுமாடா, அவள் என்ன சொல்லாமல் பொன்னியை சொல்கிறது தானே உனக்கு வேணும்னு, அதே மாதிரியே நடந்துட்டு இப்போ உனக்கு சந்தோஷம் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து சண்முகத்துக்கு வந்து போகுது. அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. எனக்கு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, இப்போ உஷா வந்து கன்சீவாக இருக்கா, எனக்கு என் குழந்தை என்னைக்கு வர போகுதோ அது என்னோட ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலான நாளாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே எமோஷ்னல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரீத்திக்கு போகுது. எல்லாருமே அவங்களோட ட்ரூ ஆர் டேரை வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொன்னிக்கு போகுது. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.